ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பைசியான டேஸ்டியான மட்டன் மசாலா குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு குக்கரில் முதல்ல எல்லா மட்டனையும் போட்டுட்டு 1/2 kg மட்டனை நல்ல மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம வேக வைக்கிறதுக்குள்ளே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு வெறும் மிளகாத்தூள், இந்த குட்டி ஸ்பூனில் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஸ்பைசஸ் பிரியாணி இலை 2 கிராம்பு, 1 பட்டை துண்டு, அது கூட ஒரு 4 சோம்பு ஆட் பண்ணி வாட்டர் ஒரு டம்ளர் அளவுக்கு, பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இதில் மட்டன் வேகிறதுக்கு தேவையான கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 7 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் 1 பாதியமாக அரைச்சி எடுக்க போகிறோம். ஆனியன் 1க்கு 2 அரைச்சி எடுத்தாச்சு. அதே போல் டொமேட்டோவும் அரைச்சி எடுத்தாச்சு. தாளிக்கலாமா? கடாய் காஞ்சிருச்சு. இப்போது நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ இதுவும் நல்லா வதக்கி எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறதுக்கும் இஞ்சி போட்டிருக்கோம். அதனால் குழம்புக்கு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம மட்டன் பீசஸ் ஆட் பண்ணி ஒன்று சேர வதக்கிக்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக கட்டாகி வருது. ஸோ நம்ம மட்டன் வெந்த விதம் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு மட்டன் வேக வச்சுருக்கோம். அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா செக் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் தேங்காய் விழுது அரைச்சி ஊற்ற போகிறேன். அதுவும் இல்லாமல் இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் அரைச்ச தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சேர வதக்கியாச்சு. இப்போது மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், அடியில் சின்ன சின்ன எலும்புகள்லாம் இருக்கும். அதனால் அடியில் வர்றதை நம்ம வடிகட்டி ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போது குழம்பு எத்தனை பேருக்கு தேவையோ அவ்வளோ நம்ம தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டன் வேகணுங்கிறதுக்கெலாம் நம்ம வெயிட் பண்ண வேணாம். குழம்பு ரெடி ஆகிறதுக்கு இது ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை ஊற்றிட்டோன்னா நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி. மட்டன் குழம்புக்கு தேங்காய் 1/2 மூடி தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் பாப்பி சீட்ஸ், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாப்பி சீட்ஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை, கொஞ்சமாக சோம்பு எடுத்து நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். குழம்பு நல்லா கொதிக்குது. மட்டன் நல்லா வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையை சேர்த்துக்குவோம். சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். சுட சாதத்தோட மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு டெலிஷியஸான டிஷ்ஷஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.